வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரொக்கோலி போண்டா எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ப்ரொக்கோலி ஒரு 300 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடலை மாவு ஒரு 250 கிராம்ஸ், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொக்கோலியை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுடுதண்ணியில் உப்பு போட்டுக்கோங்க. அதில் ப்ரொக்கோலி நம்ம வேக வைக்க போகிறோம். ரொம்ப வேக வச்சிடாதீங்க, ஏன்னா எப்படி இருந்தாலும் அது எண்ணெயில் வேக போகுது. இந்த மாதிரி அமுத்தி பார்த்திங்கன்னா வெந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம், இதுவே போதுமானது. நெக்ஸ்ட்டு போண்டா மாவை நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதலையே நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துட்டோம், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். இப்போ தண்ணி விட்டு இந்த மாதிரி மாவை தண்ணி விடுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாயில் நம்ம எண்ணெய் விட்டு அது சூடானதுக்கப்புறமா இப்போ ப்ரொக்கோலி எடுத்து மாவில் பரட்டி நம்ம உள்ளே போட போகிறோம். நெக்ஸ்ட்டு போண்டாவை நல்லா திருப்பி விடுங்க. ஸோ நம்ம போட்டதுக்கப்புறமா அது வந்து அடியில் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம போண்டாவை வெளியே எடுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான ப்ரொக்கோலி போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.